ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு அருமையான ஒரு செய்தியை கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை ஏவினபடியினாலே இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற இந்த அருமையான ஒரு வார்த்தை, அன்பே பிரதானம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்பே பிரதானம் என்ற தலைப்பில் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் நன்மைகளையும் சுகத்தையும் விரும்பி நாம் பெற்றுக்கொள்கிறோம், விரும்பி கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு சரீர சுகத்தை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு நல்ல செழிப்பை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இப்படியெல்லாம். அது மாத்திரமல்ல, பலவிதமான ஆவிக்குரிய நன்மைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஆவினாலே நிரப்பணும், வரங்களை கொடுக்கணும், அவருடைய ஊழியத்தில் நல்லா பயன்படுத்தணும், இப்படியெல்லாம் பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்திலே விரும்பி கேட்கிறோம். கேட்க சொல்றாரு, கொடுக்கிறார், தப்பே கிடையாது. பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்மிடத்திலே தம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார், கேட்கும்போது கொடுக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிற நாம் கர்த்தரிடத்தில் நற்குணங்களையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் பரலோகம் போக முடியும். நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நற்குணங்களிலே பிரதான நற்குணம் அன்பு. அதனால தான் இங்கே சொல்றார் 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இதுல அன்பு தான் பெரியது, அன்பு தான் பிரதானம், அன்பு தான் பெரியதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நல்ல பிரியாணி சமைச்சு, நல்ல சாப்பாடு சமைச்சு நீங்க உப்பு போடலன்னா சாப்பிட முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருந்து ஆசீர்வாதமாக இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பு இல்லை என்று சொன்னால் உப்பு போடாத ஒரு நல்ல சமையல், நல்ல சாப்பாடு, நல்ல விருந்து மாதிரி தான். ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறோம், எல்லாம் தடபடலாக பரிமாறப்படுகிறது. கல்யாண சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம், வடை பாயாசம் எல்லாம் இருந்து எதுலையுமே உப்பு போடலைன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? எழுந்து வந்துடுவீங்களா? பிரியமானவர்களே, அப்படித்தான். அன்பு இல்லை என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 13 வசனத்திலையும் விளக்கமாக சொல்றாரு, நீ என்னதான் இரு, எவ்வளவுதான் இரு, ஆனாலும் கூட அன்பு இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றாரு. அன்பு தான் பிரதானம், அன்பு தான் பெரியது. ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 13:34, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், எப்படின்னா நான் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் அன்பாயிருங்கள். புதிய கட்டளைன்னு சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்றது பழைய கட்டளை தான், எல்லாரும் சொல்றது தான். உலகத்தானும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க அன்பாயிருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நீங்க அன்பாயிருங்கள்னு சொன்னார். அது என்ன புதிய கட்டளை அப்படின்னா, நான் எப்படி உங்களை நேசித்தேனோ அப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். அதுதான் புதிய கட்டளை. இந்த புதிய கட்டளை குறித்து, இந்த அன்பை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில். இது இருந்தால் தான் நாம் பரலோகம் போக முடியும். அது தெரிஞ்சுங்க. எல்லாம் இருந்தாலும் கூட பரலோகம் போயிட முடியாது. அன்பு இல்லைன்னா அது உங்களை இழுத்துரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஆனால் இந்த அன்பை குறித்து நாம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய அன்பை காட்டினார். சிலுவையிலே அவர் காட்டின அன்பு, அதான் நமக்கு எக்ஸாம்பிள். சிலுவையிலே அவர் காட்டின அன்பு பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உலக மக்கள் எல்லாம் பாவிகளாயிருந்தார், கெட்டவங்களாயிட்டோம். கெட்டவன் மேல அன்பு பாராட்டுகிறார். நல்லவன் மேல நீங்க அன்பு பாராட்டு, என்ன ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் என்று சொல்லி அவளுக்கு அன்பு பாராட்டலாம். கெட்டவன் ஆச்சு, இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவீங்க. இல்லை, கர்த்தர் கிறிஸ்து எப்படி அன்பு பாராட்டினார்னா கெட்டவர்கள் மேலேயும் அன்பு பாராட்டினார். கெட்டவர்கள் மேலே அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான் அவர் சொல்றார். புதிய கட்டளை, புதிய கெட்டவர் மேலே நீங்கள் அன்பு பாராட்டணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்படியாக மனித அவதாரம் எடுத்தது அவருடைய அன்பு.
பிலாத்து முன்பு அவரை நிற்க வைத்த போது பேசாமல் இருந்தது அவருடைய அன்பு. தன்னை ஏளனம் செய்கிறவர்கள் மத்தியில அவர்களை திருப்பி திட்டாமல் இருந்தது அவருடைய அன்பு. சிலுவையில தம்முடைய எதிரிகளையும் மன்னிக்க வைத்தது அவருடைய அன்பு. இப்படிப்பட்ட அன்பு தேவன் நம்முடைய கிறிஸ்து சிலுவையிலே காட்டினார். சிலுவையிலே அவர் தம்முடைய நற்பண்பாகிய பிரதான பண்பாகிய அன்பை சிலுவையிலே அவர் காட்டினார். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் அவருடைய சீஷர்களாகி அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தணும் என்று விரும்புகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னால், அவர் சிலுவையில் என்ன மாதிரி அன்பு காட்டினாரோ அந்த அன்பு பாராட்டும்படியாக அப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சிலுவை என்ன சொல்கிறோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சிலுவை இல்லை. பிரியமானவர்களை இருக்கலாம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சிலுவையாக இருக்கலாம். ஆனால் சிலுவையில் அவர் பாராட்டின அன்பு, அந்த அன்பை செலுத்தக்கூடிய சிலுவையை நீங்கள் சுமக்கணும். கெட்டவனை அதுதான் கெட்டவனை மன்னிக்கிறது, கெட்டவன் மேலே அன்பு செலுத்துறது தான் பெரிய சிலுவை. அப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்காதவன், சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னாரு. ஏன்னா நான் அப்படிப்பட்ட சிலுவை தான் சுமந்தேன். தன்னை அடித்தவர்களுக்கு முதுகை காட்டினார், தன்னை ஏளனம் செய்தவர்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுத்தார். அதுதான் சிலுவையின் அன்பு. அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கும்படியாக நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. இது இல்லைன்னா நாம் பரலோகம் போக முடியாதுங்க பாருங்க. ஆனால் இந்த அன்பை குறித்து நாம் தியானிக்கணும். நம்ம அன்பை குறித்து நாம் நல்லா இது எப்படிப்பட்ட அன்பு, அவர் சொன்ன அன்பு எப்படிப்பட்ட அன்பு. கெட்டவனை கூட நம்ம நேசிக்கிறோன்னு சொல்ற அன்பு இருக்கு. ஆனால் இந்த அன்பில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த அன்பு ஆனது சமரசம் சிலதில் செய்யாது, எல்லாத்திலும் சமரசம் செய்யாது. அன்பு சமரசம் செய்யாத காரியங்கள் என்னன்னு சொன்னா, கண்டிப்பு, ஒழுக்கம், நேர்மை, உலக இச்சை இதிலெல்லாம் இந்த அன்பு சமரசம் செய்யாது. அன்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பை விட்டுற முடியாது, அன்புன்னு சொல்லிட்டு ஒழுக்கக்கேட அனுமதிக்க முடியாது, ஒழுக்கமாக இருக்க முடியாது, ஒழுக்கத்தில் உறுதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு அதுதான் தேவ அன்பு, அதுதான் தேவனிடத்தில் ஒருவனை நடத்தக்கூடியது. ஒருவன் மேலே கெட்டவன் மேலே நீங்கள் அன்பு செலுத்துறீங்கன்னா அவன் கெட்டது செய்யட்டோன்னு வர்றதில்லை. கெட்டவன் மேலே அன்பு செலுத்தி அவனை நல்லவனாக மாற்றணும். ஒழுக்கம் இல்லாதவன் மேலே அன்பு செலுத்தி அவனை ஒழுக்கத்திற்கு நீங்கள் மாற்றணும். நீங்களாகட்டும் உங்கள் பிள்ளைகளாகட்டும் யாராகட்டும் ஒழுக்கக்கேடுக்கு அன்பு சமரசம் செய்யாது. பாருங்கள், நம்ம இந்த 1 கொரிந்தியர் 13வது 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த அன்பானது அயோக்கியமானதெல்லாம் செய்யாது, காம்ப்ரமைஸ் பண்ணாது, அயோக்கியமானதில் காம்ப்ரமைஸ் பண்ணாது. சோத்திரம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பிலே காணப்படாதவைகள் சில உண்டு. இந்த அன்பில் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 4வது வசனத்தில் பாருங்கள், அன்பு நீடிய சாந்தம் தயவு இருக்கு. நீடிய சாந்தமும் தயவும் அன்பில் இருக்கு. ஆனால் என்ன இல்லை, அதில் பொறாமை இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, இருமாப்பு இல்லை. இதெல்லாம் கிடையாது அன்பில், இதெல்லாம் கிடையாது. இருமாப்பு கிடையாது, பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, தன்னையே புகழாது. ஆனால் அன்பில் என்ன இருக்கு, நீடிய சாந்தம் இருக்கு, தயவு இருக்கு. அதான் எபேசியரில் நல்லா சொல்றாரு. எபேசியர் 4வது அதிகாரம் 31, 32 பார்க்கும்பொழுது அன்பில் என்ன இருக்கு என்ன இல்லை பாருங்க. அன்பில் என்ன இல்லையா, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன்னா இதெல்லாம் அன்பில் கிடையாது. ஆனால் என்ன இருக்கு, 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது அன்பில் இருக்கு. பார்த்தீங்களா, கசப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, கோபம் கிடையாது, தூஷணம் கிடையாது. ஆனால் நீடிய சாந்தம் இருக்கு, தயவு இருக்கு, மன ஒருக்கம் இருக்கு, அன்பில் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அன்பு. ஆனால் அதே நேரத்தில் அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாது, சத்தியத்துக்கு தான் நிற்கும், சத்தியம் இல்லாததுக்கு நிற்காத அன்பு. சத்தியம் இல்லாதவற்றோட காம்ப்ரமைஸ் பண்ணாது, ஒழுக்கம் இல்லாதவற்றில் காம்ப்ரமைஸ் பண்ணாத அன்பு. ஆகவே இதையும் நான் தெரிந்துக்கணும். அன்புன்னு சொல்லி வீண் வம்பு இருக்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாதவற்றை எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதே நேரத்தில் அன்பு எல்லார் மேலேயும் பாராட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பு கூடாதவைகளும் சில இருக்கு. எது மேலே அன்பு பாராட்டக்கூடாது, எல்லாவற்றின் மேலும் அன்பு பாராட்டணும்னு சொல்லும் பொழுது எது மேலே அன்பு பாராட்டக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, அன்பு பாராட்டக்கூடாதவை என்னென்னு பார்க்கும்போது மறுபடியும் நாம் இந்த 6வது வசனத்திலேயோட நாம் பார்க்கும் பொழுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அநியாயத்திலே அன்பு பாராட்டாது, அநியாயத்தை வெறுக்கும். இந்த அன்பானது அநியாயத்தை வெறுக்கும். ஆகவே அன்புன்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், அநியாயத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், அயோக்கியமானதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும். இதெல்லாம் அன்பு காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஒழுக்கக்கேடெல்லாம் அன்பு காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதனால தான் ஒழுக்கக்கேடாக இருந்த அந்த தேவாலயத்தில் சாட்டையத்தை அடித்து விரட்டிட்டார். ஒழுக்கக்கேடு, அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒழுக்கக்கேடாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கணும் என்பதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் சாட்டை எடுத்துடாதீங்க, யார்கிட்ட போய் சண்டைக்கு நிற்காதீங்க. இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு உதாரணத்தை காட்டியிருக்காரு. அதனால் நீங்கள் பாட்டுக்கு சாட்டை எடுத்துட்டு அடிதடின்னு இறங்கிடாதீங்க. அன்பு அயோக்கியமானதே செய்யாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாது, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாது. சரி, இருக்கட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், அன்பு பாராட்டக்கூடாதவைன்னு சொல்லும்போது கூட நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 15-16 வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களாகிய பாவ காரியங்கள் மேலே அன்பு கூறக்கூடாது, அதில் அன்பு செலுத்தக்கூடாது. அதனால் அன்புன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும், உலக இச்சைகள், உலக காரியங்கள், ஒழுக்கக்கேடுகள் எல்லாவற்றை மேலே நீங்கள் அன்பு செலுத்த முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். அடுத்த கட்டம் பாருங்கள், முதன்மையான அன்பு. நம்ம அன்பு செலுத்துகிறோன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் முதன்மையான அன்பு. ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தில் ஒரு முதன்மையான அன்பை குறித்து கர்த்தர் சொல்கிறார். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ முதன்மையான அன்பு கர்த்தருக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு அன்பு கூறுவது யாராவது தடுத்தா அது அவ்வளோதான் அவுட். தகப்பனோ தாயோ மகனோ பிள்ளைகளோ நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற அன்பிலிருந்து உங்களை விலகச் செய்தார்களானால் அந்த அன்பை தான் நீங்கள் விடணுமே தவிர இந்த அன்பை நீங்கள் விட முடியும். முதன்மையான அன்பு கர்த்தருக்கு நாம் செலுத்தணும். இவர்களையும் அதில் அந்த அன்பில் இழுக்கணும். தகப்பனையும் தாயும் மகனையும் மகளையும் கர்த்தருடைய அன்பில் நீங்கள் இழுக்கணுமே தவிர கர்த்தருடைய அன்பை விட்டு அவங்க உங்களை இழுக்கக்கூடாது. முதன்மையான அன்பு கர்த்தருக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதன்மையான அன்பு கர்த்தருக்காக இருக்கணும்னு சொன்னாக்க தகப்பனும் தாயையும் அன்பு கூறக்கூடாதுன்னு இல்லை, பிள்ளைகள் அன்பு கூறக்கூடாதுன்னு இல்லை, சிநேகிதர்களை அன்பு கூறக்கூடாது, அவங்களெல்லாம் அன்பு கூறணும். ஆனால் முதன்மையான அன்பு கர்த்தருக்கு சோத்திரம். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், வேதம் நமக்கு கொடுக்கிறதான பிரதான கட்டளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிரதான கட்டளை என்னன்னு சொன்னால் அது ஆண்டவரே சொன்னார். மத்தேயு 22வது அதிகாரத்தில் 37லேருந்து 40 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை நான் ஃபாலோ பண்ணணும், நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணணும், கட்டளைகளை விட்டு விடக்கூடாது, வார்த்தையை விட்டு விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீங்களே, இந்த எல்லா வார்த்தைகளும் எதிலே அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், முதல் பிரதான கற்பனை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தர் மேலே அன்பு கூறணும். அடுத்தது பிறரிடத்தில் அன்பு கூறணும். அதனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி பிறரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கக்கூடாது என்பது அல்ல, பிறரிடத்திலும் நாம் அன்பு கூறணும். ஆனால் முதன்மையான அன்பு கர்த்தருக்கு. அதற்காக நம்ம வேற எந்த உலக அன்பையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்தில்
விசுவாசிகளுடைய வாழ்க்கையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு தான் பிரதானமான நற்குணம். அன்பை நாம் முதலாவது நிறுத்தணும். புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். நான் எப்படி உங்கள் மேல் அன்பு கூறினோனோ அப்படி தான் நீங்கள் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் சிலுவையில் அன்பை வெளிப்படுத்தினார். அவர் 2 பக்கம் 2 கல்லர்கள் இருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். இவனையும் மன்னிக்கிறார், அவனையும் மன்னிக்கிறார். எதிரில் ஏளனம் பண்ணுகிறவர்கள் குத்தினவர்களையும் மன்னிக்கிறார். ஆனால் யாரெல்லாம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பு வந்தது. வலதுபுறத்தில் இருக்கிற கல்லன் அந்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டான், அவனுக்கு கிடைத்தது. இடதுபுறத்தில் இருக்கிற கல்லன் அந்த மன்னிப்பை தூஷித்தான், வெறுத்தான், அவனுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எல்லார் மேலே அன்பு கூறுகிறோம், எல்லாரையும் மன்னிக்கிறோம். யார் இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் நம்முடைய அன்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் மேலே அந்த அன்பு போய் சேரும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பு போய் சேர முடியாது. கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறோம், அது முதன்மையான அன்பு. அந்த அன்பை வைத்து பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம அன்பு யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ சேர்ந்துடும். நம்ம மன்னிப்பு யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ சேர்ந்துடும். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த அன்பு போய் சேராது. ஆனால் நம்முடைய கடமை அன்பு கூறணும், எல்லார் மேலேயும் அன்பு கூறணும். முதன்மையான அன்பு கர்த்தருக்குள்ளே. அதற்காக எதையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஒழுக்கக்கேடு, நேர்மையின்மை, அநீதி, எதிலுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அன்பு கூற முடியாது. இதையெல்லாம் சேர்த்து அன்பு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை குணமாக்கும். எல்லார் மேல் அன்பாக இருக்க கிருபை தாரும். ஆனாலும் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் விலகாதிருக்க உம் மேலே முதன்மையான அன்பை கூறி உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.